உங்கள் வீடு தேடி வரும் அரசு. உங்களுடன் ஸ்டாலின். இப்போ சப்போஸ் அதில் 7 ரிலீஸ் ஆகிற பட்சத்தில் திரையரங்க உரிமையாளர்கள் எந்த அளவுக்கு சவால்களை சந்திக்க வேண்டி வரும்? ஒன்றும் இல்லைங்க, குழந்தைங்க அபவ் 18 இயர்ஸ் தான் பார்க்கணுங்கிறத ஆக்டுங்க. ஜனங்க தியேட்டருக்கு வர்றதே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கிறதுனால ரொம்ப நம்ம ஸ்ட்ரிக்டாக இருக்க முடியாது இல்லைங்க. இப்போ கூலி திரைப்படத்துக்கான டிக்கெட்டை புக்கிங் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா? புக்கிங் போயிட்டு இருக்குது. நேற்றுக்கு ஈவினிங் கூலி படத்துடைய அட்வான்ஸ் ரிசர்வேஷன் ஆன்லைன் டிக்கெட்டிங் ஆரம்பிச்சிருக்கோங்க. நல்லா ரெஸ்பான்ஸ் இருக்குது ஆஃப்டர் லாங் டைம். இன்ஃபேக்ட் லாஸ்ட் 9 மாதங்களாக புது படங்கள் எதுவுமே பெருசாக வரலைங்க. ஸோ 9 மாதங்கள் கழிந்து வரக்கூடிய ஒரு மிகப்பெரிய படம், பெரிய ரெஸ்பான்ஸ் இருக்குது. நான் கூட கேள்விப்பட்ட ஆல் ஓவர் த வேர்ல்டு அந்த படத்துக்கு மிகப்பெரிய ரெஸ்பான்ஸ் இருக்காது சொன்னாங்க. இப்போ அந்த படத்துக்கு ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்குறாங்க. 18+ மட்டும்தான் அலௌட் அப்படின்றது. தெரியல, அது என்ன பண்ணியிருக்கான்னு தெரியல. தமிழ்நாடு முழுவதும் இல்லை, வேர்ல்டு வைடு அந்த படம் ரிலீஸ் ஆகுது. என்ன பண்ண போகிறான்னு தெரியல, ரீசென்சார் பண்ணுறாங்களான்னு தெரியல. அதுக்கப்புறம் தான் நமக்கு தெரியுங்க. இப்போ நம்ம தியேட்டரில் ஏதாவது இன்டிமேட் கொடுத்துருக்குறோமா? அதாவது 18+ மட்டும் இல்லை, நேற்றுக்கு தான் ரிசர்வேஷன் ஆரம்பிச்சிருக்காங்க. ஓகே, ரெட் ஜெயின் தான் கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. சன் டிவியோட படம் என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கணுங்க. இல்லை, இப்போ நம்மக்கிட்ட புக்கிங் பண்ணுறவங்களுக்கு 18+ தான் வரணும் அந்த மாதிரி ஏதாவது இன்ஸ்ட்ரக்ஷன் நான் கொடுக்கலைங்க. ஆன்லைனில் நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாதுல்ல. ஆன்லைன் ரிசர்வேஷன் ஆல் ஓவர் த வேர்ல்டு டிக்கெட்ஸ் எடுக்கிறாங்க, எடுத்துகிட்டு அவங்க ஃபேமிலிக்கு அனுப்புகிறாங்க. ஆனால் அது ஒன்றும் நம்ம பார்த்து பண்ண முடியாதுங்க. இப்போ நிறைய தியேட்டரில் இந்த ஏஜ் ப்ரூஃப் பார்த்து தான் உள்ள எல்லாத்தையும் ரசிகர்கள் அலோவ் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏ சர்டிஃபிகேட் இல்லை, இட்ஸ் ஆஸ் பர் த ஆக்ட் இட்ஸ் லைக் தட்டுங்க. ஒரு சில அவங்க யூஏ பண்ணலாம் இல்லை, ஏ சர்டிஃபிகேட் படத்தை ரீசென்சார் பண்ண யூஏ பண்ணலாம் இல்லை ஷார்ட் டைமில். இப்போ சப்போஸ் அதில் 7 ரிலீஸ் ஆகிற பட்சத்தில் திரையரங்க உரிமையாளர்கள் எந்த அளவுக்கு சவால்களை சந்திக்க வேண்டி வரும்? ஒன்றும் இல்லைங்க, குழந்தைங்க அபவ் 18 இயர்ஸ் தான் பார்க்கணுங்கிறத ஆக்டுங்க. வெரி ஓல்டு ஆக்ட் அது. சினிமா நீ டிவி சேனல்ஸ் எல்லாம் வந்தாச்சு, எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்கல்ல, பார்ப்போம். அது என்ன இந்த செக்யூரிட்டிஸ் ஏதாவது இன்க்ரீஸ் பண்ணணுன்ற மாதிரி அவங்க எனிவே நியூ ஃபிலிம்ஸுக்கு அவங்க டிபார்ட்மெண்ட் ஆஃப் போலீஸ் தேர் ஹெல்பிங் அஸ் லைக் எனிதிங். இப்போ அந்த ஏஜ் ப்ரூஃப் செக் பண்ணுறதுக்காக ஏதாவது நம்ம சைடில் ஸ்டாஃப்? இல்லை, அது அவ்வளோ 2.5 hours தானங்க சினிமா பார்த்துட்டு போயிடுறாங்க. மேக்ஸிமம் 3 hours. அவ்வளோ டீட்டெயிலாக போனால் உங்களுக்கு எம்ப்ராசிங் சிச்சுவேஷன் ஆயிடும். ஜனங்க தியேட்டருக்கு வர்றதே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கிறதுனால ரொம்ப நம்ம ஸ்ட்ரிக்டாக இருக்க முடியாது இல்லைங்க. ஆல்மோஸ்ட் ஆல் த தியேட்டர்ஸ் ஆர் சஃபரிங் ஃபார் த லாஸ்ட் 9 monthsங்க. ரெவென்யூ லாஸ் ஒவ்வொருத்தருக்குமே டிபெண்ட்ஸ் அப்பான் த மேனேஜ்மெண்ட் ஹெவி லாஸ் ஃபேஸ் பண்ணிருக்காங்க. குறிப்பாக ரஜினி படம் அப்படின்னாலே எல்லாருமே குடும்பத்தோடு வர்றதுக்கு தான் விருப்பப்படுவாங்க. இப்போ இந்த ஏ சர்டிஃபிகேட் அப்படின்னு அது இப்போ நம்ம பேசுகிறோம், நான் ஒரு வாரம் இருக்குல்லங்க, பார்த்துருவோம் என்ன பண்ணுறான்னு பார்த்துருவோம். உங்கள் வீடு தேடி வரும் அரசு. உங்களுடன் ஸ்டாலின்.